Hello viewers, welcome to our YouTube channel for the 710 music tutorials. அன்பார்ந்த YouTube channel நேயர்களுக்கு 710 இசை பயிற்சியின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். In the last two episodes 1 and 2, we have learned to play any song on your keyboard by method 1, letter name system, method 2, number name system, using both hands. In C major scale we have played all the songs in episode 1 and episode 2. In episode 3, so in episode 1 and 2 we have been playing in C major scale. C major scale means all the white notes were there. C, D, E, F, G, A, B, C dot. C, D, E, F, G, A, B, C dot. Here for these four notes we colored with a red sketch. For these other notes we have colored with green sketch, right? So far in episode 1 and 2 you have played it with C major scale. கடந்த ஒன்றாம் இரண்டாம் எபிசோடுகளில் கீபோர்டில் எப்படியெல்லாம் பாடல்களை இரண்டு கைகளையும் 10 விரலையும் கொண்டு முதலாவது ஆங்கில எழுத்தில் ஏழை மட்டும் உபயோகப்படுத்தினோம், இரண்டாவது 7 எண்களை மட்டும் உபயோகப்படுத்தி C major scale நம்ம வாசிக்க கற்றுக்கொண்டோம். Today we are going to learn a new scale that is called G major scale. To play the song, the world famous song is nothing but Happy Birthday to You on your keyboard and guitar. So episode 3 is going to be fully using keyboard. Episode 4 you are going to use guitar, but in both episodes we are going to play Happy Birthday song in different methods, right? So episode 1 இரண்டும் ஒன்றை ஒன்று தழுவி இருக்கிறது. அதனால வந்து episode 3 பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க episode 4 பார்த்து தான் வேணும். ஓகே, இப்போ I am going to teach you G major scale. G major scale one new note I am going to teach you. That means that one extra note is very important for G major scale. That means among the 3 black notes, the first black note is called F sharp. F sharp. So among the 3 black notes on your keyboard, the first note is called F sharp. Otherwise, from F, this is F note, we know it. So the next note towards the right is called F sharp. So Englishல சொல்லும்போது இது F sharp னு சொல்லுவாங்க. F sharp னு சொல்லும்போது இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி F sharp நம்ம வாசிப்போம். ஓகே, தமிழ் எண்களை உபயோகப்படுத்தும்போது நான் வந்து 4+ நான் உபயோகப்படுத்துவேன். ஸோ G major scale இப்போ வந்து என்ன வாசிக்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா G, A, B, C, D, E, F sharp, G. எங்கெங்கே F வந்தாலும் F sharp தான் யூஸ் பண்ணணும். F sharpக்கு இந்த சிம்பிள் போடுவோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐம் கோயிங் டு பிளே G major scale. G, A, B, C, D, E, F sharp, G, G, F sharp, E, D, C, B, A, G. So now we understood where is F sharp. F sharp வந்து F noteக்கு next note, next key towards right. Otherwise you can call it as among 3 black notes, the first black note is called F sharp. Okay, அதே மாதிரி கிட்டார்ல இருக்கு. கிட்டார்ல இருக்கு நான் அப்புறம் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, G major scale வாசிக்க கற்றுக்கொள்ள ஒரு புதிய நோட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நோட் என்னன்னு கேட்டிங்கன்னா F sharp நோட். F sharp நோட் இந்த 3 கருப்பு கட்டைகளுக்கு முதல்ல இருக்கு. இல்லைன்னு சொன்னா F நோட்டுக்கு அடுத்த நோட் வலது பக்கம் நெக்ஸ்ட் நோட், அதுக்கு பேர் F sharp பேர். திஸ் இஸ் கால்ட் F sharp பேர். ஸோ G major scale G, A, B, C, D, E, F sharp, G, G, F sharp, E, D, C, B, A, G ன்னு சொல்லி நம்ம அந்த ஸ்கேலை கற்றுக்குவோம். கற்றுக்கொண்ட பிறகு நம்ம என்ன செய்வோம்போ, இப்போ ஹாப்பி பர்த்டே சாங் வந்து G மேஜரில் ஸ்கேலில் இருக்கு. ஹாப்பி பர்த்டே சாங் வந்து G மேஜரில் இருக்கு. அது எங்கன்னு கேட்டிங்கன்னா D, E, F sharp, G, A, B, C dot, D dotல இருக்குது. ஹாப்பி பர்த்டே ஸ்கேல் வந்து G மேஜர் ஸ்கேலில் இருக்கு. ஆனால் வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து D, E, F sharp, G, A, B, C dot, D dot. ஸோ இந்த D, E, F sharpக்கு நம்ம வந்து தேர்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ D, E, F sharpக்கு என்ன செய்வோம், நம்ம வந்து
ரெட் கலரில் நம்ம கலர் பண்ணிடுவோம். ஃபோர்த் ஃபிங்கர் டி நோட், தேர்ட் ஃபிங்கருக்கு இ நோட், செகண்ட் ஃபிங்கருக்கு எஃப் ஷார்ப். ஸோ யூஸ் பண்ணுவோம். வி ஆர் கோயிங் டு யூஸ் ஒன்லி த லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் ஃபார் த டிஇ எஃப் ஷார்ப் நோட்டுக்கு. இந்த ஜிஏபிசி டாட் டி டாட்டுக்கு ஜிஏபிசி டாட் டி டாட்டுக்கு இப்படி 5 ஃபிங்கர்ஸாக வைக்க போகிறோம். ஸோ ஜிக்கு, ஏக்கு, பிக்கு, சி டாட் டி டாட்டுக்கு க்ரீன் கலரில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வாசிக்கணும்னு கேட்டிங்கன்னா இப்படி வச்சுக்கணும். டிஇ எஃப் ஷார்ப் ஜிஏபி சி டாட் டி டாட் அப்படி வச்சு நம்ம வாசிக்க போகிறோம். இதை வந்து ஜெசிகா செல்வின் வந்து நம்ம வீடியோவில் வாசித்து காமிக்க போகிறோம். ஓகே, ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இட். டிடிஇ டிஜி எஃப் ஷார்ப் டு டிடிஇ டி ஏஜி டு டிடிடி பிஜி எஃப் ஷார்ப் பி சிசிபிஜி ஏஜி டு. ஜெசிகா வந்து அழகாக லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸில் வந்து டிஎஃப் ஷார்ப்பை வந்து எழுதியிருப்பான் ரெட் கலரில். ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸில் வந்து ஜிஏபி சி டாட் டி டாட் வந்து க்ரீனில் யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ வாசிப்பா, நீங்கள் கேட்கலாம். பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த லெசனை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிடிஇடி ஜிஎஃப் ஷார்ப் டு டிடிஇடி ஏஜி டு டிடிடி பிஜி எஃப் ஷார்ப் பி சிசிபிஜி ஏஜி டு. இதை வந்து ஜெசிகா செல்வின் வந்து அழகாக வாசிக்க போகிறான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பென்சன் வந்து இதே சாங்கை வந்து நம்பர் நேம் சிஸ்டமில் வாசிக்க போகிறான். பென்சன் வந்து இதே சாங்கை நம்பர் நேம் சிஸ்டமில் வாசிக்க போகிறான். நம்பர் நேம் சிஸ்டம் ஒன்றும் இல்லை. அந்த சிக்கு பதிலாக 1, டிக்கு பதிலாக 2, இக்கு பதிலாக 3, அப்புறம் வந்து எஃப் ஷார்ப்புக்கு வந்து 4+ன்னு போட்டிருப்பேன். இது 4, இது 4+ன்னு போட்டிருப்பேன். அப்போ எஃப் ஷார்ப்புக்கு 4+ன்னு போட்டிருப்பேன். அப்புறம் ஜிக்கு வந்து 5 போட்டிருப்பேன், ஏக்கு 6வது எண்ணு, 7வதுக்கு பிக்கு வந்து 7வது எண்ணு, சி டாட்டுக்கு வந்து .1ன்னு போட்டிருப்பேன், டி நோட்டுக்கு .2ன்னு போட்டிருப்பேன், டி டாட்டுக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், செகண்ட் ஃபிங்கரை வந்து இதுக்கு 4த்துக்கு யூஸ் பண்ணுவோம். இரண்டாவது எண்ணை வந்து 4வது விரலுக்கு உபயோகப்படுத்துவோம். 3வது எண்ணை வந்து 3வது விரலுக்கு. எஃப் ஷார்ப்பு 4+க்கு செகண்ட் ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணுவோம், செகண்ட் ஃபிங்கரை 2வது விரல. அப்புறம் ரைட் ஹேண்டில் வந்து ஜிக்கு தம்பு, ஜிக்குன்னா 5வது நம்பருக்கு தம்பு, 6வது எண்ணுக்கு 2வது விரல், அப்புறம் 7வதுக்கு 3வது விரல், அப்புறம் .1க்கு 4வது விரல், அப்புறம் .2க்கு 5வது விரலை வச்சு அதே பாட்டை இப்போ நான் வாசிக்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பென்சன் வாசிப்பான். இப்போ வந்து இது வந்து இப்போ ஜெசிகா வாசித்தது வந்து லெட்டர் நேம் சிஸ்டம், லெட்டர் நேம் சிஸ்டம். பட் பென்சன் வாசிக்க போகிறது வந்து நம்பர் நேம் சிஸ்டம். ஸோ 2-2ன்றது இதுதான். 2-2 3 2 5 4+, 2 2 3 2 6 5, 2 2 2 dot 2 dot 7 5 4+3 CC அது .11 7 5 6 5, I'll teach you now. D D E D 5 4+, 2 2 3 2 6 5, 2 2 2 7 5 4+3 1 1 7 5 6 5, அதே மாதிரி நம்பர் சிஸ்டம் வச்சு பென்சன் வாசிக்க போகிறான். இதை நல்லா கவனிச்சிங்க. This is for episode 3 for the 710 music tutorials. Today Benson is going to play one beautiful birthday wish that is called Happy Birthday to You. All over the world, everywhere the people sing during the birthday time, for if they wanted to wish their children or friends or relatives. Right here in this happy birthday song, we have got only 8 notes to play. So for 8 notes, he is going to use number names system. In number name system, we are going to use numbers 1 2 3 4 5 6 7, then 1 dot
2 dot. These are the numbers he is going to use. So he is going to use both hands. Here he is going to use number 2, here number 3, here 4 plus. I will explain it later. On the right hand fingers, this is number 5, this is number 6, this is number 7, this is dot 1, this is dot 2. So he will fix the fingers on his keyboard. He will play the happy birthday song. In this happy birthday song is in G major. In G major, he has to use black note. Out of 3 black notes, he will be using the first black note. That first black note is called F sharp note. F sharp. F sharp. So here I am implementing new note, right? One more time. Lastல வந்து ஜெருஷா செல்வின்றவ she is going to play the basic piano style அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே நல்லா நோட்ஸை பாருங்க. இதை வந்து ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் சைடில் வாசிப்பா. இந்த க்ரீன் நோட்டுங்களை டிஇ எஃப் ஷார்ப் ஜிஏபிசி டாட் டி டாட்டை வந்து இந்த ஃபுல்லாக வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வாசிப்பா. ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸில் 8 நோட்ஸையும் வாசிப்பா. 8 நோட்ஸையும் வாசிப்பா. லெஃப்டில் வந்து பேஸ் நோட்ஸை வாசிப்பா. இங்கே சிடிஇஎஃப்ஜியை இங்கே வந்து பேஸ் நோட்ஸை வாசிப்பா. ஸோ வந்து டிடி ஃபஸ்ட்டு வந்து நான் மெலடியை சொல்லிடுறேன். அவள் வாசிக்கிறது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். டிடிஇடி ஜிஎஃப் ஷார்ப் காமா டிடிஇடி ஏஜி காமா டிடி DBGF sharp CCBGAG comma. Only she will use right hand fingers. Right hand fingers only melody vasipa. Left hand side la vandu C note vasipa. C2 3 D2 3 C2 3 G2 3 G2 3 D2 3 G2 D G2 so together இங்கே வந்து தனியாக வாசிப்பா. இங்கே வந்து டுகெதர் வாசிப்பா. டிஜி வாசிக்கும் போது ஈயோடு சி வாசித்துருவான். அப்போ டிஜிக்கு அவள் சஸ்டெயின் பண்ணுவான் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நோட்டை பேஸ் நோட்டை. அதே மாதிரி எஃப் ஷார்ப் காமா டிடி ரைட்டில் வாசிக்கும் போது எஃப் ஷார்ப்போட டி நோட்டை 2 3 வாசிப்பா. அப்புறம் இடிஏக்கு ஈக்கு வாசிக்கும் பொழுது C2 3 அந்த சி வந்து 3 கவுண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணுவாள். அதே மாதிரி ஜி காமா டிடிக்கு ஜியோட இந்த ஜி பேஸில் வாசிப்பா. அது 3 கவுண்ட்ஸுக்கு வெயிட் பண்ணணும். அதே மாதிரி டிபிஜின் போது இந்த டி டாட்டோட ஜி ஸ்டார்ட் பண்ணிடுவா. அதே மாதிரி எஃப் ஷார்ப் நோட்டு வாசிக்கும் போது மெலடியில் லெஃப்டில் டி நோட்டு வாசிப்பா. அந்த ஈக்கு செகண்ட் கவுண்ட்டுக்குள்ள இருக்கும், சிசிக்கு தேர்ட் கவுண்ட்டில் இருக்கும். இங்கே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பிஜின்ற ரைட் ஹேண்ட் சைட் நோட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜி நோட்டு வாசிப்பா. இந்த 2 நோட்டுக்கு G2 வாசிப்பா. அப்புறம் வந்து ஏ நோட்டுக்கு வந்து ரைட்டில் ஏ வாசிக்கும் போது லெஃப்டில் டி வாசிப்பா. அப்புறம் G2க்கு G2 முடிச்சிடுவா. இது 2 கவுண்ட்ஸுக்கு அதுவும் G இருக்குது. ஓகே, இங்கே வந்து போத் ஹேண்ட்ஸ் ஷி வில் பிளே டுகெதர். பட் ஆன் ரைட் ஹேண்ட் சைட் ஷி வில் பிளே த மெலடி. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஷி வில் பிளே ஒன்லி த பேஸ் நோட்ஸ். Sometimes you can play the single finger chord also. So this is very very important. Okay, so these are the things now I will explain to you. Now listen to me very carefully. Hello friends, you would have enjoyed the children how they played, no? Episode 3 வந்து ரொம்ப அழகாக கீபோர்டு வாசித்தாங்க. ஹாப்பி பர்த்டே வந்து லெட்டர் நேம் சிஸ்டமில் வாசித்தாங்க, நம்பர் நேம் சிஸ்டமில் வாசித்தாங்க, அப்புறம் பேசிக் பியானோ மெத்தடில் வாசித்தாங்க. ஸோ யூ would have enjoyed it. So here please
try to subscribe for this channel, YouTube channel for the 710 music tutorials, so that you will be press the bell button so that you'll be getting more videos for your future reference. Thank you.